நம்ம கவர்மெண்ட் வந்து பார்த்தா நிறைய ஸ்கீம் கொடுக்குறாங்க. இப்போ எலெக்ஷன் பார்த்தீங்கன்னா எல்லா கட்சியுமே நிறைய ஸ்கீம்ஸ்லாம் கொடுக்குறாங்க. அது எந்த அளவுக்கு பாசிபிலிட்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கேள்விக்குறி தான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ மகளிருக்கு வந்து மாதம் 2000 ஆகட்டும் நிறைய ஸ்கீம்ஸ்லாம் சொல்றாங்க. அதெல்லாம் கேட்க நல்லா இருக்கு, காதுல தேன் வந்து பாயிற மாதிரிலாம் இருக்கு. ஆனா எந்த அளவுக்கு பாசிபிள்னு கேட்டீங்கன்னா தெரியல. ஏன்னா நம்ம மாநிலம் வந்து நிதி நெருக்கடியில நிறைய இருக்கு, உங்க எல்லாருக்குமே தெரியும். நம்ம அடுத்து நம்ம ஃபியூச்சரை நோக்கி போகணும்னா நமக்கான நிதி வேணும், நல்ல ஸ்கீம்ஸ் வேணும், மாணவர்களுக்கு என்ன வேணும், விவசாயிகளுக்கு என்ன வேணும், எல்லா துறையிலையும் என்னென்ன குறைபாடு இருக்கு அதெல்லாம் அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஒரு நல்ல ஸ்கீம் கொடுத்தாங்கன்னா மக்களுக்கும் பெனிஃபிட்டா இருக்கும், நமக்கு பெனிஃபிட்டா இருக்கும். அதுக்கு நமக்கு நல்ல தலைமை வேணும். தலைமை இருந்தாதான் நமக்கு வந்து இப்போ சொன்னாங்க வார்டு செயலாளர் அவங்கள பார்த்தா ஓட்டு போடுவேன் அப்படின்னு. இப்போ வார்டு செயலாளர்கள் வந்து ஊழல் பண்றவரா இருக்கலாம், அது கண்டிக்கிறதுக்கு யார் வேணும்னா ஒரு தலைவர், ஒரு அப்பா. அவர் தான் வந்து நம்ம கட்சியை சார்ந்தவங்கள எப்படி நடக்கணும், எப்படி நடந்தா அவங்க மேல தீவிர ஆக்ஷன் எடுத்தாங்கன்னா அவங்க வந்து ஒழுங்கா இருப்பாங்க. அவன் மக்களுக்கு சேர வேண்டியது சேரும். நல்ல ஸ்கீம்ஸ்லாம் வருது, ஆனா போய் சேருதானா அது தெரியல. அதெல்லாம் நம்ம வந்து கண்காணிப்பா எல்லா ஒரு ஸ்கீமும் போயிட்டு மக்களோட சேருதா, கனெக்ட் ஆகுதா, அவங்க யூஸ் பயனடைகிறாங்களா அதை நம்ம செக் பண்ணணும். அது போக இப்ப நிறைய 4 கட்சி இருக்கு. இப்போ வந்து நமக்கு என்ன கேள்வி அப்படின்னா யார் முதல்வர், அதுக்கு 4 ஆப்ஷனுமே இருக்கு. ஏடிஎம்கே மற்றும் பலர் அவங்க கூட்டணி, டிஎம்கே அவங்க கூட்டணி, டிவிகே, என்டிகே 4 இருக்கு. 4மே ஆன்சரா அப்படின்னா ஆமா ஆன்சர் தான். ஆனா எது பெஸ்ட் ஆன்சர், சூஸ் த பெஸ்ட் ஆன்சர், எது நமக்கு வேணும், எது நம்ம மக்களுக்கு வேணும், எது அவங்க செயல்படுத்துவாங்க அப்படின்னு பார்க்கும்போது நம்ம அவங்க ஸ்கீம்ஸ் எல்லாம் பார்த்து அவங்களை வந்து நம்ம அனலைஸ் பண்ணோம், இதெல்லாம் அவங்க பண்ணுவாங்களா அப்படின்னு. சரி ஓகே, ஆல்ரெடி 2 கட்சி பண்ணியிருக்காங்க, அது எந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க, எந்த அளவுக்கு சேர்ந்திருக்கு நமக்கு தெரியும். இன்னும் நம்ம கொஞ்சம் அடுத்த கட்டத்துக்கு போகும்போது என்ன நமக்கு வேணும்னா பார்த்துட்டோம், பார்க்காதவங்களை பார்க்கலாம், அவங்க கிட்ட இருந்து நம்ம என்ன இன்புட்ஸ் வாங்க முடியும், அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தாதான் நமக்கு தெரியும். வரதுக்கு முன்னாடி இவங்க அப்படின்னு நம்ம பிரிச்சு பார்க்காம எல்லாரும் ஒற்றுமையா ஒரே மாதிரி ஸ்கீம் அனலைஸ் பண்ணிட்டு மக்களுக்கு போய் சேருதா இல்லையா அதெல்லாம் நம்ம. அரசு சார்பில் நிறைய நலத்திட்டங்கள் கொடுக்குறாங்க, அது கடைசி வரைக்கும் போய் சேர்றது இல்ல, இல்ல சேர வைக்கணும் அப்படிங்கிறது உங்களுடைய ஆதங்கம், அப்படிதானே? சரி, தேங்க்யூ. என் நேம் தீப்தி, செகண்ட் பிகாம் சிஏ படிக்கிறேன். இப்போ வந்து வீதிக்கு வீடு டாஸ்மார்க்ஸ் எல்லாம் அதிகமா இருக்கு. சரி, அதை விட இப்போ கோச்சிங் டாஸ்மார்க்ஸ் கொடுக்கறத விட கோச்சிங் சென்டர்ஸ் இல்லைன்னா ஏதாச்சும் யங்ஸ்டர்ஸ்க்கான இம்ப்ரூவ்மெண்ட் சென்டர்ஸ் அந்த மாதிரி பண்ணால் கூட ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ காலேஜ் எல்லாம் முடிச்சுட்டு நிறைய பேர் வேலை இல்லாமல் இருக்காங்க. இப்போ படிக்கிற ஒர்க்குக்கும் நம்ம செய்கிற வேலைக்கும் நம்ம ஃபீஸ் அதிகமாக கட்டியிருப்போம், ஆனால் மந்த்லி சேலரி அதை விட கூட கம்மியாக தான் இருக்கும். அதை வச்சு எக்கனாமி ரொம்ப டெவலப் பண்ண முடியாது. ஸோ அந்த கொஞ்சம் நம்ம யங்ஸ்டரை டெவலப் பண்ணுற மாதிரி ஏதாச்சும் சென்டர்ஸு கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரி சென்டர்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, வரக்கூடிய ஆட்சியாளர்கள் நிறைய வேலை வாய்ப்புகளை உருவாக்கணும், நம்ம ஊர்ல படிச்ச இளைஞர்கள் அதிகமா இருக்கிறாங்க, போதுமான வேலை வாய்ப்பு இல்ல, திறன் மேம்பாடு இன்னும் செய்யணும் அப்படின்னு சொல்றீங்க. ஓகே, வாழ்த்துக்கள்.